புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். டேய் ராஜா, எங்கடா இருக்க? ராஜா, எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? மச்சி இங்கே தான் இருக்கேன். என்ன மச்சான், நான் சரி கூப்பிட்டாலே அப்படியே அட்வைஸ் பண்ணுவேன். என்னடா இப்படி குடிக்கிற? ஒரே டென்ஷன், வெறுப்புடா. எங்கடா அவன்? யாரா? ராஜாவை தான் கேட்குறேன். என்னடா சொல்ற? ராஜாவில் என்ன பிரச்சனை? டேய், பிரச்சனையே அவனால் தான். என்னடா சொல்ற? ஒன்றுமே புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க போனை காணோம்? டேய் மணி, நாடா போனை காணும்டா. ஃபோனை காணுமா? ராஜா வந்து ஃபோனில் பேலன்ஸ் இல்லைன்னு ஃபோனை கேட்டான்டா. என் ஃபோன்லேயும் பேலன்ஸ் இல்லைன்னு சொன்னேன். ஒருவேளை ஃபோனை அவன் எடுத்துன்னு போயிருப்பானோ? சரி, நீ படுமச்சா, நான் பார்த்துக்கிறேன். ஸ்கூல் பேட்டா என்ன சொல்கிறேன்? சரி, சீக்கிரம் ரெடியாகு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா? ஓகேம்மா. டேய், ஆஃபீஸ் போனை எடுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு? இல்லைடா, ஒரு எமர்ஜென்சி. எப்போதான் உனக்கு எமர்ஜென்சி இல்லை? இல்லை மச்சான், அது வந்து டேய், உன் பேச்சை கேட்கலாம் நேரம் இல்லை. எனக்கு ஆஃபீஸ் நேரமா அது. வரேன். அண்ணா புக் வாங்கிக்கிறீங்களா? என்னடா கிளம்புடா. சார் புக் வாங்கிக்கோங்க சார், ப்ளீஸ். எனக்கு எதுக்குடா புக்கு? சார் நீங்கள் 2 புக் வாங்கினா ஒரு டீ ஆச்சு சாப்பிடுவேன் சார், ப்ளீஸ் சார். வேணாண்டா, போடா. அக்கா இந்த புக் வாங்கிக்கோங்க அக்கா. எவ்வளோ குட்டி பையா? ஒரு புக்கு 10 ரூபாய்க்கா. நீங்கள் 4 புக் வாங்கினா ஒரு டீ ஆச்சு சாப்பிடுவேங்க்கா. ஓகே, எல்லா புக்கும் நானே வாங்கிக்கிறேன். ஓகேக்கா, சரிக்கா. ஏதாச்சும் சாப்பிட்றியா? இது நான் இதை வாங்கி தரேன். பண்ண எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ? 10 ரூபாமா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வரேங்க்கா. காசு தான் கொடுத்துட்டல, இவ்வளவு புக்கை வச்சு என்ன பண்ண போற? என்ன இருக்கு, நம்ம வாங்கிட்டோம், ஏதோ சந்தோஷமா இருக்கட்டுமே. உன்ன மாதிரி 2 பேர் போதுண்டி ஊருக்கு. Well done, Sarthi. Keep up the good work. நல்லா பண்ணிருக்கீங்க. Very good, very good. தேங்க்ஸ் சார். ஹலோ சார். வாங்க சார், வாங்க. வாங்குறதுக்கு வாங்க. உள்ள ஒரு பெரிய வச்சிருக்காரு, போய் பாருங்க.
ஏன் சார் இப்படி பேசுறீங்க? எவ்வளோ பெரிய ஆர்டர் முடிச்சு வந்துருக்கீங்க, எப்படி சும்மா விடலாமா உங்களெல்லாம்? போய் பாருங்க, உள்ளதா இருக்காரு. இருடா, உன்னை பார்த்துக்கிறேன். No problem, sir. Thank you so much, sir. Thank you. We can do it, sir. Thank you. சார், மே கம் இன்? Yes. சார், வாயா. டிஎல். எவ்வளோ நேரம் உனக்கு ஃபோன் பண்ணுறது காலிலேருந்து? ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒன்று அனுப்பிச்சுலான்னு பார்த்தா செகண்ட் காலில் போயிட்டு இருக்கு. நீ மட்டும் கடலை போட்டுட்டு இருக்க காலிலேருந்து. ஆஃபீஸ் ஃபோன் எதுக்காக கொடுத்துருக்க உனக்கு? கடலை போடுவா கொடுத்துருக்கு? இல்லை சார். என்ன இல்லை? உன்னால் இன்னும் ஆர்டரே கேன்சல் இருக்குயா? நல்ல வேலை சாரந்தி இருந்தாலும் பக்கத்தில் அனுப்பிச்சு விட்டேன், இல்லைன்னு மொத்த ஆர்டரே கேன்சல் இருக்குயா? அந்த பயலால இந்த மாதிரி ஆளுங்க வேலை என்ன பண்ணுறது? நீங்களாம் மெமோ வேணாதான் வேலைக்கும். இந்தா ஒரு சந்தோஷத்தை ஃபீல் கூட பண்ண விடாம இனிமேல் சொல்ல வேலை பாரியா? மச்சி ஃபோனில் பேலன்ஸ் இல்லைனா உன் ஆஃபீஸ் ஃபோனில் பேசுவானா? எனக்கு கூட தான் எத்தனை முறை பேலன்ஸ் இல்லாமல் போயிருக்கு. ஒரு முறை நான் அப்படி பண்ணியிருப்பேனா? அது மட்டும் இல்லாமல் அவன் பேசுறது ஊ மொபைலில் உனக்கு கால் வந்தால் கூட சொல்ல மாட்டானாமா? சொல்லலையே. ஆனாச்சும் பரவாயில்ல, இப்படி சரகடிச்சுன்னு சுற்றினு அவனாடா ஃபிகர்லாம் சுற்றினு. என்னது ஃபிகர் கூடயா? என்ன டே அது மட்டும் செஞ்சான்? ஓ, இன்னும் வர பண்ணுறான் அவன். போன வாரம் அப்படிதான்டா, ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங்கில் கால் பண்ணான். மச்சான் கையில் காசு இல்லை, என்னை பிக்கப் பண்ணிக்கோண்டா. நானும் நம்ம பேச்சு போனேன். என்ன அங்கே வா இங்கே வா அலைய விட்டு கடைசியா ஒரு ஏரியா ரெஸ்டாரண்ட் வர சொன்னான்டா. ஏய் ஹைடா அசோக், நான் சொல்லியிருந்தேன்ல என் ரூம்மேட்டு தான், என் கூட தான் தங்கியிருக்காரு. 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 ஏய் அசோக், என்ன மச்சான்? ஒன்றுடா, ஆஃபீஸ் ஒர்க்கு கிளம்பணும். ஏய் இருடா ஒரு 5 minutes மச்சான். என்னடா? டேய், நான் கிளம்பணுங்கிறேன், வா. ஏய் மச்சான், ஏய் டேய். மச்சான் ஒரு நிமிஷம்டா. ஏய் மச்சான் டேய். டேய் இதெல்லாம் ஓவரா மச்சான். நான் ஒரு வருஷமா வேலை இல்லாமல் இருக்கேன். என் செலவு கூட நீ தான் பார்த்துக்கிற. ஏன் அவனோட செலவு கூட நீ தான் பார்த்துக்கிற. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் அப்படி பேசலாம்? நான்லாம் வெளில போகும்போது உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கேன் மச்சான், தெரியுமா? என்னாலே முடியல மச்சான். நீ குடி குட்ரா. உனக்கு தெரியுது, ஆனால் அவன் 2 பேர்கள் முடி வச்சு அசிங்கப்படுத்திட்டான். அந்த 2 பேரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்கடா மச்சான். ஆனால் உனக்கு போய் அவன் அப்படி பண்ணிடக்கூடாதுடா. அது மட்டும் கிடையாதுடா. இன்னைக்கு எங்கள் வேலை போன கூட அவன் தான் காரணம். டேய் என்னடா சொல்ற? உனக்கு வேலை போயிடுச்சா மச்சான்? இனிமே என் சாப்பாடு செலவுக்கு யாரா? ஏய் சிக் புலம்பாத. இல்லை மச்சான், நான் உன்னை நம்பி தான் இருக்கேன். அதான்டா. எப்படி மச்சான் வேலை போச்சு? இன்னைக்கு காலைல உன்னை ஹெல்ப் பண்ணல? ஆமாம். டேய் டேய் மணி, பைக் பத்திடா. என்னடா கேட்குற? ராஜா இருக்கானா? இல்லை. அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு எத்தனை பேர் இருக்கேன் நான். டேய் ஏன் வண்டி எடுத்துட்டு போனியா? டேய் ஏன் முக்கியமான கிளைண்ட். ஆட்டோவா? கட் பண்ணிட்டான். ஆட்டோ 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 நிப். சே டைம் வேற ஆகுது. ஐயோ கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போயிட்டா என்ன பண்ணுறது? அது ஆட்டோ வருது. ஆட்டோ 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 சேதப்பட போமா? போங்க, எங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அது அங்கே தான் அதான் நிப்பாட்டுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. நோட் பண்ணிக்கோ, அதோ அந்த ஃபைல். சார் அந்த ஃபைல் தான். ஐயோ அங்கே தான். பென வேற வாசல்ல நிற்குது. என்ன சொல்ல போகிறானோ? நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி. சார் வாயா சொல்லு. அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு சார். மெமோ கொடுத்து 2 வாரம் ஆகல, அதுக்குள்ள அப்பாயின்மெண்ட் வந்து நிற்கிற. வெக்கமாலாம் உனக்கு? இல்லை சார், ஃப்ரெண்டு பைக் எடுத்து போயிட்டான். அதான் ஆட்டோ. அதையெல்லாம் உள்ள திருப்பால் அவட்ட போய் சொல்லு. உன் டேரக்டர் சான்ஸ் கொடுப்பாரு. சார் இது இந்த ஃபைலை பாருங்க. இவனுக்கு முன்னாடி தான் எல்லாம் நடக்கணுமா? எஸ் மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டா சார் இவரு. யோ உனக்கு எத்தனை வாட்டியா வான் பண்ணுறது? ஆரம்பிங்க. அது எவ்வளோ முக்கியமான அப்பாயின்மெண்ட் தெரியுமா அவனுக்கு? முக்கியமான ஃபாலோஅப்புக்கு கால் பண்ணால் எடுக்கிறது கிடையாது. நாங்களே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணாலும் அதையும் சொதப்பி விட்டுறது. என்னையா வேலை பண்ணுறீங்க? ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னா பங்க்சுவாலிட்டி டிசிப்ளின் வேணாமையா? இந்த மாதிரி ஆளுங்களாம் வச்சு எப்படியா வேலை பார்க்க முடியும்? கமிட்மெண்ட்டாக இல்லாமல் இருக்கியா? எப்படியா கம்பெனி உருப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா? கெட் லாஸ்ட். கோட் சூட்டை போட்டு இவர் வேற உயிர் வாங்கிட்டு. சந்தோஷ்,
அவருக்கு டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்து விட்டு. கண்டிப்பாக சார். டேய் அசோக், என்னடா குடிச்சிட்டு இருக்க? ஏய் மணி, எல்லாம் உங்களையா? டேய் வாயமுறா, எல்லாமே காரணம் நீதான்டா. ஹேய் டேய் மச்சான், நான் என்னடா பண்ணேன்? நீ என்னடா பண்ணல? மச்சான் இருடா. உன்னால நான் எவ்வளோ அவசரப்படுறேன் தெரியுமா? என்னடா உளற? வளரணா நானா? என்னடா? உன்னால அசிங்கப்பட்டது, ஆஃபீஸில் மெமோ வாங்கினது ஏன்? இன்னைக்கு எனக்கு வேலை பண்ண நீ தானே காரணம். டேய் டேய், நீ ஃபிகர் உசார் பண்ணுறதுக்கும் கடலை போடுறதுக்கும் ஏன் ஆஃபீஸ் பண்ண கிடச்சா? டேய் எல்லாம் இல்லை நீ மச்சான். பேசுனது கூட பரவாயில்லடா, ஆனால் ஆஃபீஸ் இருந்து அத்தனை காலம் வந்திருக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்ல நீ. உன்னால நான் மெமோ வாங்கினேன். ஏய் மச்சான், பண்ணதுனால நீ ரூமுக்கு வந்து ஒரு 8 மாதம் இருக்குமா? இந்த 8 மாதத்தில் நீ தங்குறது, திங்குறது, தூங்குறது, ஏய் எல்லாம் ஏன் செலவுல. ஆனால் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் அந்த பிரமிடு என்ன சொன்னேன்? நான் ஓன் ரூம் மட்டும் ஓங்கட தங்கியிருக்கேனா? டேய் மித்ரா, நான்லாம் மச்சானை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசியிருந்தேன். கொஞ்ச நேரம் அமைதியாக சொல்லிட்டேன். ஏய் என்னடா சிரிக்கிற? உன்னால நான் டென்ஷனில் இருக்கேன். இன்னைக்கு நீ பண்ண காரியத்துல வேலையே போச்சுடா. ஏய் மச்சான், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. நீ ஒரு டேஸ்ன்னு சொல்ல தேவையில்ல, போடா. டேய் மணி, போ சொல்லு. மச்சான் ஏய் நான் சொல்றது கேளு. ஏய் இருக்க டென்ஷன் அடிச்சிடும், போ சொல்லு. ராஜா ராஜா வா ராஜா வா ராஜா, அப்புறம் பேசலாம். அசோக், வா ராஜா. மச்சான், ஏய். ஏய் சொல்றேன் வாடா. மச்சான் ஏய் ஒரு நிமிஷம் வாடா, சுடா கீழ்றா வாடா. சொல்லுங்கப்பா. என்னப்பா அசோக், ராஜா வந்து உன்கிட்ட ஆஃபர் லெட்டர் கொடுத்தானாப்பா? அப்பா அந்த நாயை பற்றி மட்டும் பேசாதீங்க. அவனால வேலையை போச்சு. என்னப்பா உளர்ற? உனக்காக கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுத்துருக்கான். அப்பாயின்மெண்ட் லெட்டரா? ஆமாப்பா, ஓ வேலைக்கு தான். வைங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். டேய் மணி, டேய் எந்திரா. அப்பா இதை ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொண்டு வந்தா அப்படி இப்படிங்கிற ஒன்றும் புரியல எனக்கு. வாடா. டேய் ராஜா, நேற்று ஒன்னால என் வேலையை போச்சு. இன்னைக்கு எங்கள் அப்பா என்னமோ ஃபோன் பண்ணி என்னமோ அப்பாயின்மெண்ட்ங்கிறாரு. மரியாதை நடந்த என்ன சொல்லு. மச்சான் ஏய் நான் சொல்றது கேளுடா ஒரு நிமிஷம் இரு மச்சான். நான் சொல்றது கேளு. 2 வாரத்துக்கு முன்னாடி உன் அப்பா ஃபோன் பண்ணாரா? பண்ணாரு. ஹயாத்தி ஹயாத்தி ஹயாத்தி. ஹலோ. என்னப்பா அசோக், சொல்லுங்கப்பா. வீட்டுக்கு கால் கட்டி கேட்கறது கூட உனக்கு தயார் இருக்க மாட்டேங்குது. அப்பா இருக்கிற ஆஃபீஸ் டென்ஷனில் எதை பற்றி யோசிக்க முடியாது. அதுக்கு இல்லப்பா உனக்கும். அப்பா எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, அப்புறம் பேசுகிறேன். வைங்க. ஹலோ ராஜா, நல்லா இருக்கியாப்பா? அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க அம்மாலாம் நல்லா இருக்கீங்களாப்பா? நாங்க நல்லா இருக்கோம். சரிங்கப்பா. அசோக் தான் ஒழுங்கா பேசவே மாட்டான், வீட்டுக்கும் ஃபோன் பண்ண மாட்டான்ப்பா. ஓ பா, அவன் தான் ஒர்க் ப்ரெஷர் தான் உங்களுக்கு தெரியலப்பா. கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்ல இருப்பான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டோட பொண்ணு. சூப்பர்ப்பா, நல்ல விஷயம், நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. மெயில்ல அவனோட ஜாதகம் இருக்குல்ல? ஆமாப்பா. ஃபோட்டோஸ்லாம் எதுவும் கொண்டு போக தேவையில்லையா? அதான்ப்பா, ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன்ல அவனை பார்த்துருக்குறாங்க. சரிப்பா. அந்த ஜாதகம் உன் மெயில்ல இருக்குல்ல? ஓ ஆமா, என் மெயிலில் இருக்கு. அதை பொண்ணு வீட்டில் கொண்டு போய் அப்படிங்களா? சரிப்பா, நான் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. சரி, எனக்கு அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் எஸ்எம்எஸ் பண்ணி விட்டுறீங்களாப்பா? கண்டிப்பா பண்ணி விட்டுறேன்ப்பா. நீ போயிட்டு வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பாப்பா, கண்டிப்பா. நான் அந்த வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறேன். சரிங்கப்பா, சரிங்கப்பா. நான் போயிட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிங்களா?
ஓகேப்பா தேங்க்யூ. எப்படி போகிறது? நம்ம ஆளை கூப்பிட்டு போகலாமா? ஆமாம், கால் பண்ணு. அன்பார்ந்த வாடிக்கையாளரை இந்த கால் செய்வதற்கு உங்கள் அக்கவுண்டில் போதுமான பேலன்ஸ் செக் ரீசார்ஜ் பண்ணல. மணிக்கிட்ட கேட்போம். ஏய் மணி, என்னடா? என் மொபைலில் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லைடா மச்சான். ஒரே ஒரு கால் பண்ணிடுறேன், உன் ஃபோன் கொடுறா. ஏய் நானும் இன்னும் ரீசார்ஜ் பண்ணலடா. என் மொபைலே பேலன்ஸ் இல்லைடா. ஷோக் ஃபோன் இருக்கு. ஏய் எங்கடி இருக்க? வீட்டில் தான். சலம், இது போல் வந்து என் ஃப்ரெண்டு அசோக் சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், நீ வேலை தேடி சென்னை வந்தப்போ கூட அவர் ரூமில் தங்க வச்சுக்கிட்டாருன்னு சொன்னியே. ஆமாம் ஆமாம். அவனுக்கு அவன் அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாரு. ஓகே. அவனுக்கு பொண்ணு பார்த்துருக்காராம். ஜாதகம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரணும். நீ வரியா கூட? பொண்ணு பார்க்கவா? ஆமாம். எந்த ஏரியா? உங்கள் ஏரியா பக்கத்தில் தாண்டி. எங்கள் ஏரியாவா? எந்த தெரு? திலகர் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்கே தான். அப்படியா? பேர் என்ன? பேர் ஸ்வேதாவா. ஹே, ஸ்வேதாவா? அவ என் ஸ்கூல் ஃப்ரெண்டுடா. ஓ அப்படியா? ஸ்கூல் மேட்டா? என்ன சொல்ற? சம்மல்ல, சூப்பர் சூப்பர் டி. எங்க 2 பேர் மாதிரி நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட். ஆமாண்டா. பாருடா. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லும். அது வந்து வேலை விஷயமா சொல்லியிருந்தல, மாமா கிட்ட கொஞ்சம் ஏதாவது பேசி கொஞ்சம் ஓகே பண்றீ சரியா? சரி, இன்னைக்கு அப்பாட்ட பேசுறேன். ஓகேவா? சரி, சீக்கிரம் ரெடி ஆகு. ஓகேடா. சரியா? ஓகேம்மா. டேய், ஆஃபீஸ் ஃபோனை எடுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு? இல்லடா, ஒரு எமர்ஜென்சி. எப்போதான் உனக்கு எமர்ஜென்சி இல்லை? டேய், உன் பேச்ச கேட்கலாம் நேரம் இல்லை. எனக்கு ஆஃபீஸ் நேரமா அது. வரேன். வணக்கம். வணக்கம். வாமா நந்தினி. வரேன். வாப்பா. ஸ்வேதா உங்க அப்பாவா? சரி சரி வா. வாமா வாப்பா. சரிங்க சரிங்க. வாங்க உட்காருங்க. உட்காருமா. உட்காருங்க. ஓகே. உட்காருமா. என்னம்மா ரொம்ப நாள் ஆளே காணோம்? இல்லப்பா, ஒரே வேலையா இருந்தது. அப்படியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. அப்பா அம்மாலாம் எப்படிமா? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. ஜானகி 3 காப்பி எடுத்துருவாமா. சரிங்க. தம்பி இது வரைக்கும் பார்த்தது இல்லையப்பா. என் பேரு ராஜா சார். அப்படியா? ஜாதகம் மாணிக்கம் சொன்னா. அதேதான் சார். எடுத்துக்கப்பா. பாப்பா வணக்கம். காப்பி எடுத்துக்கப்பா. சரிங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். ஏன்பா ரொம்ப நாளாச்சு வரவே இல்லை? கொஞ்சம் வேலை இருந்ததுமா, அதான் வர முடியல. சரிப்பா, சாப்பிடுங்க. சரிங்க சரிங்க. ஏமா நீங்க 2 பேரும் எப்படி? அது என் அத்தை பையன் தான்ப்பா. அப்படியா? ஆமா ஆமா. அவதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். ஜோனி போத்தோம் ரொம்ப அருமையா இருக்குமா. ரொம்ப நன்றி சார். மா, எங்க ஸ்வேதா எங்கம்மா? என்ன புதுசா வர மாதிரி கேக்குற? உள்ளதான் இருப்பா, போய் பாரு. பாரு போ. போயிட்டோம்மா. வெயிட் பண்ண, நான் வந்து. தம்பி, அந்த ஜாதகம் சொன்னீங்களே. ஆமா சார். ஒரு 2 நிமிஷம் இருங்க. எடுத்துட்டு வாப்பா. ஏய் நந்து, என்ன இந்த பக்கம்? ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா? அப்படின்னு சர்ப்ரைஸ் கொடுக்க போற? உனக்கு என்ன மாப்பிள்ளை எல்லாம் பார்த்துருக்காங்க போல? அட நீ வேறம்மா, நான் இன்னும் ஃபோட்டோ கூட பார்க்கல. அங்கே தான் பெரிய சர்ப்ரைஸே இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையும்
என்னோட ஆளும் நம்மள மாதிரியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் நிஜமாவா? ஆமா. எப்படி? ஆள் ரொம்ப நல்ல பையன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. போட்டோ பார்க்கறியா? இல்ல வேண்டாம் வேண்டாம். நேர்ல பார்க்குற மாதிரி வருமா? அரேஞ்ச் பண்ண முடியுமா? சரி, நான் வேணா ராஜாட்ட சொல்லி பேசிட்டு என்னன்னு சொல்லவா? ஓகே சார் ஜாதகம் கொடுப்பா. பாருங்க சார். இல்லை ஒரு வாரத்துக்குள்ளப்பா சொல்கிறேன்ப்பா. சரிங்க சரிங்க சரி. உனக்கு கால் பண்ணுறேன்ப்பா. பார்த்து சொல்லுங்க. சரி, நீ இப்படியே லவ் சாங்ஸ் கேட்டுட்டு இரு. நான் போறேன். பை. பேசிட்டியா? சரிம்மா. சரி. என்னப்பா உள்ள போய் பார்த்துட்டியா? பார்த்துட்டேம்மா. பேசியாச்சே? பேசிட்டேம்மா. சரிம்மா, கிளம்புறோம். சரிங்கம்மா. சரிப்பா. வரட்டுங்களாம்மா? சரிப்பா. சரிங்க. போயிட்டோம். சரி வரட்டுங்களாம்மா? நீங்க உடம்புலாம் பார்த்துக்குமா? சரி. சரிப்பா. அப்பா உடம்பு பார்த்துக்கோங்கப்பா. வரங்கம்மா. அப்பா மூலம் மறக்காம கேட்டதை சொல்லுமா? கண்டிப்பாப்பா. சரிப்பா வரேன். வரோம். பார்த்து போங்க. சரி. பார்த்துமா. அதெல்லாம் விட்டுரு. 2 வாரத்துக்கு முன்னாடி மச்சான அந்த ரெஸ்டாரண்ட்ல 2 ஃபிகர் முன்னாடி அசிங்கப்படுத்திருக்க. அது ஃபிகருங்களா? அங்க வந்தது யாருன்னு தெரியுமா? ஏய் ஹாய், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, தப்பா நினச்சிக்காத. எப்போதுமே லேட்டு தான். ஏய் அப்படி இல்லை, கோச்சிக்காத சொல்லும். உன் ஃப்ரெண்டு வந்துட்டாங்களா? அவ வந்துட்டே இருக்கா, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறியா? சரி. உன் ஃப்ரெண்ட் என்னாச்சு? இரு ஒரு நிமிஷம் கால் பண்ணி. ஓகே. ஹலோ. ஏய் மச்சான், எங்கடா இருக்க? மீட்டிங் நடக்கண்டா. என்னடா? ஐயோ அப்படியா மச்சான்? மச்சான் கொஞ்சம் தப்பா நினச்சிக்காதடா. கொஞ்சம் ஹோட்டல் வரைக்கும் வந்த மச்சான், சாப்பிட்டேன். கொஞ்சம் கையில் காசு இல்லடா. என்ன பர்மிஷன் பண்ண முடியாது. ஏய் கொஞ்சம் ப்ளீஸ் மச்சான், கொஞ்சம் எப்படியாவது வாடா. சொன்னா கேளு, நான் வர முடியாது. ஏய் வந்துடா. ஏய் மச்சான், கையில் கொஞ்சம் காசு இல்லடா, புரிஞ்சுக்கடா. சரி சொல்லி சொல்ல. ஆமா எதிராமா? ஆமாடா, அந்த ஹோட்டல் தான்டா. ஆமாடா, சரிடா, ஓகேடா, தேங்க்ஸ் மச்சான். என் ஃப்ரெண்டு வந்துட்டே இருக்கான். சரியா? தோ வந்துட்டே தான் தோ வந்துட்டா. ஹாய். ஹாய். வா உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அவங்க எங்க? பாரு அவள. அவசரப்பட்டியா? சும்மா கேட்டேன். சரி, என்ன சாப்பிடுற? எதா இருந்தாலும் ஓகே. ஸ்ப்ரைட் ஓகேவா? யா விஷ். ப்ரோ ஒரு 3 ஸ்ப்ரைட் மட்டும் ப்ரோ. நீங்க என்ன ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயங்க, என் ஃப்ரெண்டு அசோக்கு கொஞ்சம் ரொம்ப ஒர்க் ப்ரெஷரில் இருப்பாப்புல. அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் எங்கள் மாமனார்கிட்ட சொல்லி வேலைக்கு கூட நான் ஏற்பாடு பண்ணேன். எனக்கு மாமனாரா? ஆமாம். அதனால வந்து நீங்கள் அவன் ஒர்க் ப்ரெஷரை நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா? அதனால் அவனுடைய வாழ்க்கை ப்ரெஷரை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவனை எல்லா விதத்துலையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், சரிங்களா? சந்தோஷமாக பார்த்துக்கங்க. கண்டிப்பாக. என்னடி ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஏய் ஹைடா அசோக், நான் சொல்லியிருந்தேன்ல, என் ரூம்மேட்டு தான், என் கூட தான் தங்கியிருக்காரு. பேசு. ஹாய் அசோக். ஏய் விஷ் பண்ணு. ஹாய் அசோக். ஹலோ. டேய் அசோக், என்ன மச்சான்? ஒன்றுடா, ஆஃபீஸ் ஒர்க்கு கிளம்பணும். ஏய் இருடா ஒரு 5 மினிட்ஸ் மச்சான். ஏய் நான் கிளம்பணுங்கிறேன், வா. ஏய் மச்சான், டேய் நில்றா. ஏய் இல்லை சாரிங்க, கோச்சிக்காதீங்க கொஞ்சம், சரிங்களா? தப்பா எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. ஏன் நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போ, சரியா? ஓகேவா? சரிங்களா? மன்னிச்சிருங்க சிஸ்டர். ஓகே பாய். மச்சான் ஒரு நிமிஷம்டா. ஏய் மச்சான், டேய். மச்சான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டான் போல. சரி அதை விடு. அன்னைக்கு பைக் கொண்டு போனல, அதனால தான் மச்சான் வேலையே போயிடுச்சு. என்னது? பைக் கொண்டு போனதுனால வேலை போயிடுச்சா? இதுக்கப்புறம் சாரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இல்லை, ஒரு பிரான்ச்சுக்கு மேனேஜர்.
கொஞ்சமாவது நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சி தான் இந்த விஷயத்தை நான் பண்ணேன். அப்பா நேற்று கால் பண்ணேன். ஓகேக்கா, சரிக்கா. ஹலோ ராஜா, நல்லா இருக்கியாப்பா? அப்பா சொல்லுங்கப்பா. அன்னைக்கு அந்த ஜாதகம் கொடுத்துட்டு வந்தீங்களப்பா? ஆமாப்பா. அந்த ஜாதக பொருத்தம் நல்லா அமைஞ்சிருச்சுப்பா. சூப்பர்ப்பா, நல்ல செய்தி, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதனால நானும் அம்மாவும் இன்னைக்கு நைட்டே கிளம்பி வர்றேன்ப்பா. ஓ, வரீங்களா அப்போ இன்னைக்கு நைட்டு? ஆமாப்பா, அங்கதான் வர்றோம். சரிங்கப்பா. எங்கே வந்து நான் பிக்கப் பண்ணணும்ப்பா? காலையில எக்மோர் ஸ்டேஷன் வந்துருப்பா. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சரிங்கப்பா. நல்லா கேட்டுக்கப்பா. காலையில மறக்காம வந்துருப்பா. நாளைக்கு காலைல. சரிப்பா. அசோக்கிட்ட போய் சொல்லாதப்பா. அவனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கின விஷயத்தையோ நிச்சயம் பண்ண விஷயத்தையோ சர்ப்ரைஸா நம்ம சொல்லலாம்ப்பா. ஓ, சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்றீங்களா? சரிப்பா, சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்ப்பா. கண்டிப்பாப்பா. காலையில வந்துருக்காப்பா. காலைல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்ப்பா. நான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வரேன். சரிங்களா? சரிப்பா வச்சிடறேன்ப்பா. சரிப்பா, ஓகேப்பா, பாய்ப்பா. அதனால தான் போனோம் மச்சான். நானும் வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டிய நேரம் வந்துச்சு மச்சான். சரியா, எங்கள் மாமனார் ஆஃபீஸ்லேயே எனக்கு மேனேஜர் போஸ்டிங் போட்டாங்க இன்னொரு கம்பெனியில். சரியா மச்சான், வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுற உனக்கு நான் நல்லது பண்ணணுன்றதை நினச்சி மட்டும்தான் மச்சான் வந்தேன். ஆனால் அந்த நல்லதே உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்குன்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப குத்துது மச்சான். நான் இனிமேல் உங்கள் 2 பேருக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டேன் மச்சான். நான் வர மச்சான். ராஜா, சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒருத்தனை குற்றவாளியாக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் சரியாக புரிஞ்சிக்காதான் குற்றவாளி ராஜா. நான் குற்றவாளி ராஜா. மச்சான், எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. நம்ம நல்லது நினச்சி ஒன்று பார்த்தா அது நல்லா தான் தெரியும். கெட்டது நினச்சி ஒன்று பார்த்தா அது கெட்டதாக தான் தெரியும். புரிதல்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கேன், எல்லாமே வேஸ்ட். என்னை மன்னிச்சிரு மச்சான். சாரி மச்சான், உன்னை தப்பாக நினச்சேன். விட்றா, உனக்கு நான் நல்ல வேலை ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். 2 நாள் கழிச்சு கால் பண்ணு. பார்த்து இருங்கடா 2 பேரும். வரேன்டா.